ஆண்களுக்கு ஏற்படும் வெதர் வீக்கம் பெரும்பாலும் ஹைட்ரோசீல்னு சொல்லுவோம். வேறு காரணங்களும் இருக்கலாம். ஆனால் ஹைட்ரோசீல் அப்படிங்கிறது நீர் கட்டிகள் தான் வெதர் சுற்றி வர்றது. ஹைட்ரோசீல்னால் என்ன, யாராருக்கு வரும், எப்போ ட்ரீட் பண்ணணும், எப்போ ட்ரீட் பண்ண வேண்டாம், எல்லா விஷயங்களும் டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வீடியோ பதிவில் எக்ஸ்டென்சிவாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் ஹைட்ரோசீலுங்கிற பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஹைட்ரோசீல்னா என்னங்க டாக்டர், ஆண்களுக்கு ஏன் இது வருது அப்படின்னா, யூஸ்வலாக நம்மளுடைய வெதரை சுற்றியும் நிறைய ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்கும். அதில் ஒரு லேயர் தான் டியூனிகா வெஜினாலிஸ் அப்படிங்கிற ஒரு லேயர். இந்த லேயரில் பெரும்பாலும் ஒரு நீர் சுரந்துகிட்டே இருக்கும், அது அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். இந்த சிஸ்டமில் நார்மலாக இருக்கிறதால ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி, ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒரு செகண்டரி ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது எக்ஸசிவாக இந்த ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகலாம், இல்லைன்னா அப்சார்ப்ஷன் கம்மியாகலாம். அந்த மாதிரி ஆகும்போது அது வெதர் சுற்றி நீர்கள் கோத்து அந்த வெதர் பெருசாக காணப்படும். இதுதான் ஹைட்ரோசீல் அப்படிங்கிறது. ஹைட்ரோசீல் ஆண்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ்னாலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, பெரும்பாலும் ஹைட்ரோசீல் நேச்சுரலாக ஏற்படுறதாங்க. அதில் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸுங்கிறது கிடையாது. இருந்தாலும் ரொம்ப ரேரான கண்டிஷனில் சில டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதாவது டியூபர்குலோசிஸ்னாலேயோ ஒரு ஃபைலேரியாசிஸ்னாலேயோ மம்ஸ்னாலேயோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்படலாம். மூன்றாவது ரீசன், ஏதாவது ஒரு தடவை அடிபட்டிருக்கும், அந்த அடிபட்டதுலேருந்து அந்த அப்சார்ப்டிவ் கெப்பாசிட்டி கம்மியாகி அந்த நீர் கோத்து ஹைட்ரோசீலாக வரும். டாக்டர், எனக்கு ஹைட்ரோசீல் வந்துருச்சு, என்ன மாதிரியான டயக்னோசிஸ் பண்ணுறது, யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூச்சமாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. யூஸ்வலாக ஹைட்ரோசீல் ஒரு பெயினே இல்லாத ஒரு வீக்கமாக இருக்கும், கொஞ்சம் வெதர் தொங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக உங்களுடைய டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே அவர் டயக்னோஸ் பண்ணிட முடியும். இன்கேஸ் ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஸ்க்ரோட்டம் மூலியமாக துல்லியமாக டயக்னோஸ் பண்ண முடியும். இது ஆர்டினரி ஹைட்ரோசீல் தானா, இல்லை வேறு ஏதாவது கட்டிகள்னால வந்திருக்கா, இல்லை ஏதாவது டியூமர்ஸ் கேன்சரஸ் லீஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குதா, வேறு கம்யூனிகேஷன் இருக்குதா, இல்லை இது ஹெர்னியாவோட சேர்ந்த கட்டியா அப்படிங்கிறது எல்லாமே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆஃப் த ஸ்க்ரோட்டம் மூலியமாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஹைட்ரோசீல் வந்ததுன்னா என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்குங்க டாக்டர் அப்படின்னா, பெரும்பாலும் அறிகுறியே இருக்காதுங்க. நம்ம வெதர் மட்டும் பெருசாக வீங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். வெதர் ரொம்ப பெரிய ஹைட்ரோசீலில் ஒரு தூக்கி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, யாரோ ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி டிராகிங் சென்சேஷன் இருக்கலாம். அடுத்தது சில சமயங்கள் அந்த வெதர் ஒரு சைடு தொங்குறதுனால லோ லையிங் டெஸ்டிஸாக காணப்படலாம். எப்போவுமே பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் பெயின்ஃபுல் ஹைட்ரோசீல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, இல்லைன்னா பிளட் சப்ளை ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம உடனடியாக பரிசோதனை மூலியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்க டாக்டர், ஹைட்ரோசீலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, மெடிசன் மூலியமாக ஹைட்ரோசீல் சரி ஆகாது. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா யூஸ்வலாக எங்கிட்ட கேட்குற எல்லாருமே சின்னதாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லையே, எனக்கு மெடிசின்ஸ் மட்டும் கொடுங்கம்பாங்க. கண்டிப்பாக இதுக்கு மெடிசின்ஸ் கிடையாது. பட் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். சர்ஜரிலையும் இட் இஸ் அ வெரி வெரி மைனர் சர்ஜரியாக தான் இருக்கும். இது டே கேர் சர்ஜரி, ஹைட்ரோசீலெக்டமி அப்படிங்கிற ஒரு சர்ஜரி. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். காலையில் அட்மிஷன் ஆனால் ஒரு மதியம் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். 1 or 2 டேஸில் அது ரெகுலர் ஒர்க்குக்கு திரும்புகிற மாதிரியான ப்ரொசீஜராக தான் இருக்கும். பெரிய வலியோ ஒரு தழும்புகளோ எதுவுமே இல்லாத ஒரு ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஸோ ஹைட்ரோசீல் ஒரு பெரிய வியாதி கிடையாது. ஈஸிலி க்யூரபிள், ஈஸிலி டயக்னோசபிள். அதை க்யூர் பண்ணிக்கிட்டோம்னா உடனடியாக அதிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியும். வீடியோ பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.